ரஷ்யாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து சுனாமி அலைகள் தாக்கின. ரஷ்யாவின் கம்சட்கா தீபகற்ப பகுதியில் பூமிக்கு அடியில் 20 கிலோமீட்டர் ஆழத்தில் பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 8.8 பதிவானதாக தெரிவிக்கப்பட்டது. பசிபிக் கடலில் ஏற்பட்ட நிலநடுக்கம் காரணமாக ரஷ்யா, ஜப்பான் மற்றும் அமெரிக்காவின் ஹவாய் உள்ளிட்ட பகுதிகளுக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. ரஷ்யாவின் கம்சட்கா தீபகற்பத்தில் 10 முதல் 13 அடி வரை சுனாமி அலைகள் எழும்பின. நிலநடுக்கத்தின் போது ஒரு வீட்டில் இருந்த நாற்காலி, மேசை மற்றும் அதன் மீது இருந்த லேப்டாப் உள்ளிட்ட பொருட்கள் குலுங்கின. கிண்டர் கார்டன் பகுதியில் மழலையர் பள்ளி கட்டிடம் ஒன்று சேதமடைந்தது. கட்டிடத்திற்குள் குழந்தைகள் யாரும் இல்லை என்றும் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. இடிபாடுகளை அகற்றும் பணிகள் நடைபெற்றன. கம்சட்கா தீபகற்பத்தில் செவரு குரில்ஸ் நகரில் சுனாமி தாக்கிய காட்சிகள் வெளியாகியுள்ளன. கம்சட்கா தீபகற்பத்தில் நிலநடுக்கத்தால் மருத்துவமனை கட்டிடத்தில் உபகரணங்கள் குலுங்கிய நிலையில் அதை பொருட்படுத்தாமல் மருத்துவர்கள் தொடர்ந்து அறுவை சிகிச்சை மேற்கொண்ட காட்சிகள் வெளியாகியுள்ளன. ரஷ்யாவை தொடர்ந்து ஜப்பானில் சுமார் 10 அடி உயரத்திற்கு சுனாமி அலைகள் தாக்கிய நிலையில் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டனர். ஜப்பானின் ஹொக்கைடோ கடற்பகுதியில் சுமார் 10 அடி உயரத்திற்கு சுனாமி அலைகள் எழும்பின. சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டவுடன் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டு சைரன்கள் ஒலிக்கப்பட்டன. முக்காவா நகரில் வசித்த மக்கள் அங்குள்ள தீயணைப்பு நிலைய கட்டிடத்தின் மேல் பகுதிக்கு சென்று தஞ்சமடைந்தனர். அமெரிக்காவின் ஹவாய் தீவில் சுனாமி எச்சரிக்கையை தொடர்ந்து கடற்கரையில் இருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டனர். பசிபிக் பெருங்கடலில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து சுனாமி அலைகள் எழும்பின. இந்நிலையில் அமெரிக்காவின் ஹவாய் தீவில் கடற்கரையோரம் வசிக்கும் மக்கள் வெளியேறுமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தினர். ஹோனோலுலு கடற்கரை பகுதியில் உஷார் நிலை பிறப்பிக்கப்பட்டு மக்கள் உடனடியாக அங்கிருந்து வெளியேற ஒலிபெருக்கி மூலம் அறிவிப்பு வெளியிடப்பட்டது. மேலும் கடற்கரை அருகில் உள்ள ஹோட்டலில் தங்கியுள்ள மக்களுக்கு சுனாமி எச்சரிக்கை குறித்து அறிவுறுத்தப்பட்டது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையால் கடற்கரை பகுதி வெறிச்சோடியது. ரஷ்யாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தை தொடர்ந்து சுனாமி அச்சுறுத்தலை கண்காணித்து வருவதாக அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோவில் உள்ள இந்திய துணை தூதரகம் தெரிவித்துள்ளது. கலிபோர்னியா, அமெரிக்காவின் பிற மேற்கு கடற்கரை மாகாணங்கள் மற்றும் ஹவாயில் உள்ள இந்தியர்கள் அமெரிக்க சுனாமி எச்சரிக்கை மையங்கள் உட்பட அமெரிக்க அதிகாரிகளிடமிருந்து வரும் எச்சரிக்கைகளை கவனமாக கண்காணிக்க வேண்டும் என்றும், சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டால் உயரமான பகுதிகளுக்கு செல்ல வேண்டும், கடலோர பகுதிகளை தவிர்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. அவசர நிலைக்கு தயாராகுமாறும் மின்சாதனங்களை சார்ஜ் செய்து வைத்திருக்குமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுனாமி எச்சரிக்கையை தொடர்ந்து பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கேட்டுக் கொண்டுள்ளார். பசிபிக் பெருங்கடலில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதை தொடர்ந்து ஹவாய் தீவில் உள்ள மக்களுக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. மேலும் அலாஸ்கா மற்றும் அமெரிக்காவின் பசிபிக் கடற்கரை பகுதிகள் மற்றும் ஜப்பானில் சுனாமி கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் பொதுமக்கள் தைரியமாகவும் பாதுகாப்பாக இருக்குமாறும் டொனால்டு டிரம்ப் கேட்டுக் கொண்டுள்ளார். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் 12 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.